ஜெயம் ரவியுடைய அந்த நிலைமையை பார்த்தீங்களா? மார்க்கெட்டில் இன்னும் இருக்கிற அந்த நடிகர் வந்து இன்னைக்கு மீடியா முன்னாடி இப்படி வந்து பேச வேண்டிய நிலைமையே வந்தது. அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எங்கள் அப்பா அம்மா கையெடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சத்தை போடும் போதே இப்படி தான் போட்டாங்க, நாசமா போன்னு தான் போட்டாங்க. மேலே சொன்னதை கேட்க மாட்டேன். இன்றைக்கி நடந்துருச்சு. எத்தனை நாள் விட்டு வெளியே வந்துட்டோம். அப்பயாவது கேட்க வேண்டியது என்ன? ஃபெமினிஸ்ட் இருந்தால் என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதில் வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு. ஆர்த்தியோட அம்மா கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, ஜெயம் ரவி வந்து அவருக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது, அதுவும் ஆர்த்தியோடனான ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருக்காமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் அக்கௌண்ட் என் அக்கௌண்ட்லாம் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு அக்கௌண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அது எப்படி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு அக்கௌண்ட்டு தான் இருக்கணும் அப்படின்னா எனக்கு புரியல. அப்போ இவங்க ஜெயம் ரவி சொல்கிறதுல முக்கியமான பிரச்சனையே எனக்கு தெரிஞ்சு ஆர்த்தியுடைய அம்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எந்த கணவனாவது ஒரே ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு இருப்பானான்னு தெரியல. அப்படி வைக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்கன்னா அப்போ சம்திங் ஜெயம் ரவி சொல்கிறதுல இல்லைனா ரவிமோகன் சொல்கிறதுல ஏதோ இருக்குது. ஜெயம் ரவி 2002 2003 நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கல்யாணம் பண்ணது 2008 தான். அப்போ இந்த 6 வருஷமாக எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி இருந்திருப்பார். அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ண வச்சுட்டு ஆர்த்தியுடனான ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இதிலிருந்து ஏதோ பணத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம், ஜெயம் ரவியுடைய சம்பாத்தியமெல்லாம் பெரிய அளவுக்கு ஏதோ ஒரு பக்கம் போயிருக்கு அப்படின்றது மட்டும் தெரியுது. ஜெயம் ரவி சம்பாதித்த பணத்தை அவர் இஷ்டப்படி செலவு பண்ண விடாமல் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அவருடைய பேட்டியில் கூட சொல்லியிருப்பார், இங்கேயும் இவ்வளோ இந்த கார்டு தேய்ச்சேன், அந்த கார்டு தேய்ச்சேன் அப்படின்னு ஒய்ஃப் வந்து அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய தொழில் செய்கிற இடத்துல வந்துட்டு சும்மா செக் பண்ணுறதுக்கெல்லாம் ஒருத்தர் வந்தாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது யாராக இருந்தாலும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கே சொல்லுங்கள், நீங்கள் ஒரு இடத்துல ஒரு வேலை செய்ய போகிறீங்க, அங்கே உங்கள் மனைவி வந்துட்டு எல்லாம் சரியாக இருக்காரா, எங்கேயாவது போகிறாரா அப்படின்லாம் வந்து செக் பண்ண எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இது அந்த நேரத்தில் இவருக்கு வந்து கெனிஷாவுடன் தொடர்பு இருந்ததுனால வந்தாங்களா, இல்லை வேறு ஏதாவது டவுட்டில் வந்தாங்களான்னு தெரியல. இருந்தாலும் அப்படி வந்திருக்கிறாங்க அப்படின்றது உண்மை. இன்றைக்கி ஆர்த்தியுடைய அம்மா பேசுனதெல்லாம் பார்க்கும்போது இவங்க சைடு நிறைய பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு தெரியுது. ஆர்த்தியுடைய சைடில் இருந்து, என் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன், உன் பையனை நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப கராராக பேசுகிறாங்க. ரொம்ப ரூல்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கிட்டு இதெல்லாம் கோர்ட்டில் இருக்குது, இதை இப்போ நான் பேச முடியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா ரொம்ப ப்ரிப்பேர்டாக இருக்காங்க, எல்லா சட்ட நுணுக்கங்களும் கற்று வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்லாம் தெரியுது. பேர் கொண்ட நடிகைன்னு சொல்லியிருந்தாங்க. குஷ்பு மேமும் அதுக்கு வந்து அவங்களுடைய விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடக்குதுன்னா எல்லா பெண்களும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது பர்டிகுலர் 2-3 பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது வந்துட்டு அது நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க நீங்கள் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளாக இருக்காங்க, அத்தனை பேரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நானும் என் பொண்ணுங்களுக்காக தான் நான் இருக்கேன். நான் பெற்ற பொண்ணுங்களை நான் பார்த்துக்கிறேன், அவங்கவுங்க பெற்ற பசங்களை அவங்க பார்த்துக்கணுன்றது வந்துட்டு பொறுப்பேற்றுக்கணும், அவங்களோட வந்துட்டு வாழ்வாதாரத்தை. அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவிக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. அப்புறம் இப்போ குஷ்புவும் நான் தான் அந்த இட்லி நடிகை அப்படின்னும் போதே என்ன தான் தெரிஞ்சு போச்சு, நாமளே வாலண்டரியாக வந்து சொல்லிடும் அப்படின்னு அவங்க வேறு அவங்க சைடுக்கு வந்து இப்போ இதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபெமினிஸ்ட் குரூப், இவங்களுக்கு வந்து அந்த ஒரு குரூப் சேர்ந்துட்டாங்கன்னா அதில் அவங்க பக்கமே தப்பு இருந்தாலும் இந்த ஃபெமினிஸ்ட் குரூப் வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க. சொந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள தவிர மற்ற எல்லா ஆண்களையும் வந்து தப்பாக தான் பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமானவங்க. ஆண்கள்லாம் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் இந்த ஃபெமினிஸ்ட்லாம் இருப்பாங்க. அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஃபெமினிஸ்ட்லாம் எப்படி வந்து எல்லாம் கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸாகவும் பணக்காரங்களாகவும் மட்டுமே இருக்கிறாங்க. ஏழை பெண்களுக்காகலாம் போராடின எந்த ஒரு ஃபெமினிஸ்ட்டு போராட்டமும் நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்ததில்லை, இனிமேல் இருந்ததுன்னா சொல்லுங்கள், ஆனால் நான் பார்த்ததில்லை. இல்லை மெயினாக இந்த பெண்களை சப்போர்ட் பண்ணி நிறைய மீடியாஸில் வந்து அவங்க அழுதுட்டாங்கன்னா அவங்களுக்கு வேறு கண்ணீர் ரொம்ப சீக்கிரமாக வந்துடுமா. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பக்கம்தான் நியாயம். அதுக்கப்புறம் உண்மை வெளியில் வர்ற வரைக்கும் தப்பு இந்த ஆண் மேலே இல்லை பெண் மேலே தான் அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அந்த ஆணை போட்டு சாவடித்து அவனை வந்து ஒரு வழி பண்ணி விட்ருவாங்க. அது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது சமுதாயத்தில். வந்து இப்போ ஆண்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 20% தான் அவங்க பக்கம் மக்கள் நிற்கிறாங்க, பாக்கி 80% பெண்கள் பக்கம் தான் நிற்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதுதான் சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சட்டமும் கிட்டத்தட்ட அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கிற ஒரு நடிகனை வந்து நான் இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு நடிக்கலை அப்படின்னு சொல்ல வச்சிட்டிங்க பாருங்கள். இப்போ டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜீவனாம்சம்லாம் பெரிய ஒரு
தொகையை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் ரவி திருப்பியும் நடித்தா தான் முடியும் இல்லையா? அவர் திருப்பியும் நடிக்க வேண்டியிருக்கும். அதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் ஆரம்பித்தார். அதெல்லாம் இனிமேல் எந்த நிலமையில் இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்ததெல்லாம் கெனிஷாவுடைய நிர்பந்தத்தின் பேரில். அதாவது இப்போது இங்கேருந்து இவரை விட்டு போகிறதுக்கு காரணமும் வந்து வெறும் அந்த சைபர் புல்லிங் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ரவிமோகன் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து நடத்திட்டு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அவரே சொல்லியிருக்காரு நிறைய கடன் இருக்குது, நிறைய ஃபோன் வருது. ஸோ இதெல்லாம் இப்போ தான் கெனிஷாவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். யாருமே வந்து கடன் இருக்கிற ஒருத்தருடன், இல்லைனா ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒருத்தருடன், கோவாவில் வேறொரு கல்ச்சரில் வாழ்ந்த ஒரு பொண்ணு வந்து இப்போ ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ணுற ஜெயம் ரவி கூட வந்து இன்னும் தொடர்ந்து வாழணும் அப்படின்றதெல்லாம், அதுவும் கல்யாணமான 2 குழந்தை இருக்கிற ஒருத்தருடன் தொடர்ந்து வாழணும் அப்படின்னா ஒன்றும் ஃபினான்ஷியலாக அவர் ரொம்ப ஸ்டெபிளாக இருக்கணும், இல்லைனா அவருடைய வாழ்க்கையாவது பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னும்போது அவங்க கூட இருக்கிறது, கெனிஷா கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஸோ கெனிஷா போனது வந்து வெறும் சைபர் புல்லிங் மட்டும் இல்லை. அப்படி வேணால் ரவிமோகன் அவங்க நம்ப வச்சிருக்கலாம். ஆனால் அது ஒரு காரணமாக இருக்க போகிறதில்ல. ஒரு மனுஷன் வாழறது எதுக்கு? நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் இல்லையா? எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். நிம்மதி எங்கே கிடைக்குதோ அங்கே போவான் ஒரு மனுஷன். அவ்வளோதான் செய்வான். அவனுக்கு நிம்மதி கிடைக்கலன்னா அவன் என்ன பண்ணுவான்? நிம்மதி கிடைக்கிற இடத்தை தேடி போவான். இந்த உலகத்தில் இருக்கிற 90% ஆண்களும் வந்து தன்னுடைய அப்பா, அம்மா, பிள்ளைங்க, மனைவி இவங்களுக்காக தான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய பல வேதனைகளையும் வந்து அடக்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லாமல் கடைசியாக அவனாக தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான் இல்லையா? இதுதான் ஒரு சாதாரண ஒரு ஆணுடைய குணாதிசயம் இல்லையா? அதுதான் அவனுடைய சுபாவமாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக இவங்களுக்காக தான் அர்ப்பணிச்சுக்கிட்டு இருப்பான். அதில் 1, 2 இருக்கும் அங்கங்கே. எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே அந்த எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி 1, 2 இருக்குமே தவிர மற்றபடி எல்லா ஆண்களுடைய அந்த முக்கியமான எண்ணம் அப்படின்றது தன்னுடைய குடும்பத்தை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்றது தான். அது வந்து மிருகமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, ஆண் அப்படின்னாலே அந்த குடும்பத்தை கஷ்டப்பட்டு காப்பாற்றுறது தான். அதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். புள்ளியோட பாசமாக இருக்க கூட விட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லும்போது ஒரு அப்பாவோடைய ஒரு ஃபீலிங் வந்து அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். ரவிமோகன் மேலே தப்பு இருக்கா, இல்லை கெனிஷா மேலேயா, இல்லைனா ஆர்த்தி மேலேயா, அதெல்லாம் இங்கே பார்க்க வேண்டாம். அவருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அவர் தீர்த்துப்பார். அதை தான் அவர் சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க, நான் கொஞ்ச நாள் வந்து இதையெல்லாம் தீர்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அப்புறம் படத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பிரேக் இருக்கட்டும். ஏன்னா நிம்மதி இல்லாமல் ஒருத்தனால எங்கேயுமே எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு நிம்மதி தான். அது அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவில் அட்லீஸ்ட் அந்த ஆளை கொஞ்ச நாள் சும்மா விடுங்க. இன்னும் திரும்பி வரட்டும். திரும்பி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி வேணா உங்கள் இந்த வேலையை ஆரம்பிங்க. இப்போதைக்கு அந்த மனுஷனை நிம்மதியாக விடுங்க.